அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. கடிகாரம் ஒரு என்ன சொல்லணும், 24 மணி நேரமும் செயல்படக்கூடியது. இதயம் எப்படி 24 மணி நேரமும் செயல்படுகிறதோ அதே மாதிரி கடிகாரமும் செயல்படக்கூடியது. இந்த கடிகாரத்தில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. சூட்சுமம் என்பது கண்டிப்பா இருக்கிறது, அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இந்த கடிகாரத்தை ப்ராப்பர்னஸா வைக்கணும்னா என்ன சொன்னா, கிழக்க பார்த்து ஒண்ணு வைக்கணும், வடக்க பார்த்து ஒண்ணு வைக்கணும். கிழக்க பார்த்து ஒண்ணு வைக்கணும், வடக்க பார்த்து ஒண்ணு வைக்கணும். அப்ப இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, தொழில் நல்லா ஓடும். கிழக்கு பார்த்து வைக்கக்கூடிய இதுவும் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வைக்கக்கூடியது வடக்கு பார்த்து வைக்கணும். இது தொழில் ஸ்தானத்திற்கு மட்டும்தான், வீட்டுக்கு இது ஆகாது. அப்ப கடிகாரத்தை கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து வைக்கலாம். எங்க? தொழில் ஸ்தானத்துல. அப்ப தொழில் ஸ்தானத்துல வைக்கும்போது இந்த கடிகாரத்தை என்ன செய்யணும், எப்பயுமே கரெக்ட் டைம் வைக்கக்கூடாது. எப்படியே என்ன சொன்னா 3 நிமிடம் என்ன சொன்னா கூட்டி வைக்கணும். 3ல இருந்து 5 நிமிஷம் கண்டிப்பாக கூட்டி வைக்கலாம். அப்படி கூட்டி வைக்கும் போது என்ன சொல்றான்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நல்லா ஓடும். இது தொழில் ஸ்தானத்துக்கு மட்டும்தான், மற்றதுக்கு என்ன சொல்றேன்னா நான் வேறு ஒரு கணக்கு. இப்ப வீட்டுல வைக்கணும்னா என்ன சொல்லலாம்னா கிழக்கு இருந்து மேற்கு பார்த்து வைக்கலாம். கிழக்கு சுவரில் மாட்டி மேற்கு பார்த்து வைக்கலாம். வடக்கு சுவரில் மாட்டி தெற்க பார்த்து வைக்கலாம். இது வீட்டுக்கு உண்டான அமைப்பு. தொழில் ஸ்தாபனத்திற்கு மட்டும் வடக்கு பார்த்து மாட்டலாம், கிழக்கு பார்த்து மாட்டலாம். வடக்கு கிழக்கு பார்த்து மாட்டலாம். ஆனால் 5 நிமிடம் கண்டிப்பாக கூட்டி வைக்கணும். வீட்டில் வைக்கப்படுகின்ற கடிகாரத்தை என்ன சொன்னா மேற்கு பார்த்து வைக்கலாம், தெற்கு பார்த்து வைக்கலாம். இதில் ஒரு சூட்சும ரகசியம் இருக்கிறது. இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த கடிகாரங்களை நீங்கள் ஒரு பிரபலமாகணும், வாழ்க்கையில் என்ன சொன்னா பிரபலமாகணும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா எங்க கோவில்கள் இருக்கிறது, கோவில்கள் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்க கடிகாரம் இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா என்ன சொல்ல, ஒரு கடிகாரத்தை வாங்கி ஆணி அடிச்சு உள்ள மாட்டுங்க. அடிக்கடி அந்த கோயிலுக்கு நீங்க போற கோயிலா இருக்கணும். அடிக்கடி நீங்க போற கோயிலா இருக்கணும். அந்த கோயிலுக்கு நீங்கள் என்ன சொன்னா போய் அந்த கடிகாரத்துக்கு உண்டான இது இருக்கு இல்லையா, அது என்னது, பேட்டரி, நம்ம நின்றுச்சுன்னா என்ன சொன்னா அங்க இருக்கிற பூசாரிட்ட காசு கொடுத்து வாங்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடணும். அப்ப கோவிலில் மாற்றப்படுகின்ற கடிகாரத்திற்கும் அதுல ஒரு சின்ன ஸ்டிக்கர்ல உங்க பேரு உபயம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா போட்டு உங்களுடைய பேரு நட்சத்திர ராசி போட்டுரும். உங்களுடைய பேரு நட்சத்திர ராசி போட்டுரும். போட்டாச்சுன்னா என்ன சொன்னா போட்டு வச்சிடணும், ரெகுலரா வச்சிடணும். வச்சுட்டு என்ன சொன்னான்னா எப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கடிகாரத்தை நீங்க பார்க்கணும். பார்த்து வர 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 நீங்கள் பெரிய வளர்ச்சிக்கு போவீர்கள். இதே மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு வைக்கலாம். அதற்கடுத்து ஒரு கல்யாண மண்டபத்திற்கு கடிகாரம் தானம் பண்ணுங்க. ஏன்னா கல்யாண மண்டபம் மங்களத்தை கொடுக்கக்கூடியது. கோவில் சுவிட்சத்தை கொடுக்கக்கூடியது. கோவில் சுவிட்சத்தை கொடுக்கக்கூடியது. கோவில் சுவிட்சத்தை கொடுக்க அங்கே அடிக்கப்படுகின்ற மணி, கல்யாண மண்டபத்தில் ஒலிக்கக்கூடிய வேத மந்திரங்களும், அங்கே வருகின்ற மக்களுடைய ஒரு சந்தோஷம், தன்னுடைய ஒரு புது மக்கள் இணைகின்ற இடத்தில் இந்த கடிகாரத்தை வச்சோம்னா, கடிகாரம் என்பது சூரியனுடைய ஆதிபத்தியம். கடிகாரம் என்பது சூரியனுடைய ஆதிபத்தியம். அதுவும் கடிகாரம் என்ன சொன்னா வட்ட வடிவமான கடிகாரத்தை வைக்கணும், சதுரத்தை வைக்கக்கூடாது. அப்ப வட்ட வடிவமான கடிகாரத்தை
கல்யாண மண்டபம், ஜீவசமாதி பிளஸ் கோவில்களில் வந்து நீங்கள் வந்து எங்காவது கேட்டு வைங்க, நீங்கள் பிரபலமாவீர்கள். நீங்கள் பிரபலமாவீர்கள். உங்களுடைய தலைமுறை பிரபலமாகும். நீங்கள் பிரபலமாவீர்கள். உங்களுடைய தலைமுறை வந்து கண்டிப்பாக பிரபலமாகும். நல்லா இருப்பீங்க. இது வந்து பெரிய ரகசியமான சூத்திரம். அப்ப கோவில்களில் வைக்கிறது கிழக்கு பார்த்து வைக்கலாம், வடக்க பார்த்து வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்கு. வீடுகளில் வைக்கும்போது தான் மேற்கும் தெற்கையும் பார்த்து வைக்கணும். அப்படி வைக்கும்போது என்ன சொல்லலாம்னா வந்து வீடு சிறப்பாக இருக்கும், மங்களமாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தொழில் ஸ்தாபனத்தில் வைக்கின்ற கடிகாரம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எப்பயுமே கிழக்க பார்த்தும் வடக்க பார்த்து வைக்கணும். 5 நிமிஷம் கண்டிப்பாக கூட்டி வைக்கணும். அப்படி வைத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து ஜீவசமாதிகள், கல்யாண மண்டபம், கோவில்களில் வந்து ஒரு கடிகாரம் தானம் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து சக்சஸ் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய பெரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த 3 இடங்களிலும் உண்டு. அதனால எல்லா மனிதருமே ஒரு கோவிலோ ஒரு கல்யாண மண்டபமோ நீங்கள் பார்த்து வைப்பது உங்களுடைய கர்ம வினைகளை வந்து சீர் செய்யக்கூடிய சக்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருக்கும். கடிகாரம் தானே ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு எத்தனை மணி, ராத்திரி எந்திரிச்ச உடனே எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம். இப்போ ஏன் வந்து என்ன சொல்றானா, செல்போன்ல கூட உடனே வந்து என்ன சொல்றானா எத்தனை மணி என்று சொல்லக்கூடியதான் காட்டுகிறது. அப்ப அந்த காலத்திற்கு அவ்வளவு மரியாதை உண்டு. காலத்தை காட்டக்கூடிய இந்த கடிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றானா வந்து பெரிய மாற்றங்களையும் பெரிய வெற்றிகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி, கடிகாரத்திலும் ஒரு வெற்றி இருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.